கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த இடத்துல ஜீவனுள்ள சாட்சியாய் எங்களை நிறுத்தி வைத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட பையனுக்கு அந்த மம்ஸ் பிரச்சனை வந்தது. புட்டாலம்மன்னு சொல்லுவாங்க. அது குழந்தைய ரொம்ப சிவியராக அட்டாக் பண்ணி ரொம்ப குழந்தை கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிட்டான். 12 நாள் குழந்தை தண்ணி ஆகாரம் எதுவுமே இல்லை. வாமிட் பண்ணி 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 ரொம்ப பலவீனமாக ஆகிட்டான். குழந்தை கான்சியஸே இழந்துட்டான். பல்ஸு கம்மியாயிடுச்சு, ஹார்ட் பீட்டும் கம்மியாயிடுச்சு. ஒரு பிரபலமான மருத்துவமனையில் அட்மிஷன் பண்ணியிருந்தோம். அங்கே பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, குழந்தைக்கு துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, பல்ஸு கம்மியாகிடுச்சு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. லாஸ்ட்டில் முதுகு தண்டில் நீர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அழுதுட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டீபன் ஐயா பிரேட் அவருக்கு கால் பண்ணி உன் ஜபத்தை நீ அவங்கக்கிட்ட சொல்லு, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. ஆனால் என்னால் ஃபோன் எடுத்து பண்ணுற கண்டிஷனில் நான் இல்லை. குழந்தைய பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து நான் ஃபோன் பண்ணி என் பிள்ளையோட நிலைமையை நான் சொன்னேன். அவங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி சொன்னாங்க, கழுகுக்கு கோத்தான பலனை கொடுத்து கர்த்தர் மீண்டுமாய் உன்னோட மகனை திருப்பி கொண்டு வருவார் அப்படின்னாங்க. திரும்பவும் கர்த்தர் அவனை இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் நிறுத்திருக்கிறார். 2 நாளில் அவனோட பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி கர்த்தர் இன்னைக்கு ஜீவனாய் கர்த்தர் கொண்டு உங்கள் மத்தியில் சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. என் பேர் மார்க் ரிச்சர்டு. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன். போன மாதம் ஐயா கட்ட நான் உபவாசத்தில் கலந்து கொண்டு ஜெபம் பண்ணேன். ஐயா என் தலைமையில் கை வச்சது, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்தது. எங்கள் வீடு பூசு வேலை செய்யாமல் இருந்துச்சு. ஐயா உடனே வார்த்தை சொன்னார், நீ பூசு வேலை செஞ்சு நல்லா குடியேறுவேன்னு சொன்னார். அதே மாதிரி பூசு வேலை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சிட்டாரு. கூடையாக மிச்சமானுன்னு சொன்னார். இந்த மாதத்தில் நான் எனக்கு எப்படி காசு வந்துச்சு என்ன வந்துச்சுனே தெரில. ஆண்டவர் எனக்கு பாக்கெட் நிறைய பணத்தை கொடுத்து வீடு பூசு வேலை செஞ்சார். இது முதலாவது சாட்சி. 2வது சாட்சி என்னன்னா, நாங்கள் ஒரு 25 ஆடு வளர்க்குறோம். அந்த ஆடெல்லாம் விஷத்தை தின்னு போடுச்சு. பூரா ஆடுமே எல்லாம் சாகர தருவானை போச்சு. அதில் ஒரு 5 ஆடு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. சீரியஸ் ஆகிடுதோடனே ஊருக்காரங்களாம் அந்த ஆடை எல்லாம் விற்றுருங்க, கசாப்பு கடைக்கு விற்றுருங்கன்ட்டாங்க. நாங்கள் விற்கல. உடனே உந்த நாமம் உயர்த்த இடத்தில் அங்கே வாசம் செய்வார் ஆண்டவரேன்னு சொல்லி நல்லா துதித்து ஜபம் பண்ணி ஜபகோபுரத்துக்கு ப்ரேயருக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தோம். அவர் ஐயா 20 ஜபத்தில் பண்ணார். அதே மாதிரி ஜபம் பண்ணோம். மயங்கி கிடந்த ஆடெல்லாம் ஒன்றொன்னா எழுந்து நல்லா ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆடு சுகம் ஆயிடுச்சு. சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து உணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வைத்திருக்கிறார், என் குடும்பத்திற்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வைத்திருக்கிறார். கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். முதல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்கும் வயல் வெளியின் வாசனை, வருமானத்தை குறித்து, வியாபாரத்தை குறித்து, வேலையை குறித்து ஆண்டவர் பேசினார். 2வது ஆண்டவர் ரட்சிப்பின் வாசனை, மரணத்திற்கு ஏதுவான வாசனை அல்லாமல் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. அப்படின்னா ரட்சிப்பின் வாசனை அப்படின்னா மனம் திரும்புதல், ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய அத்தியாயத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பார். 3வது ஒரு விசேஷித்த வாசனை இன்னைக்கு உங்க மேல அடிக்க போகுது, கர்த்தர் அருளும் வஸ்திரத்தின் வாசனை. இன்னைக்கு பிறகு உங்க வஸ்திரத்தில் ஒரு அழகான வாசனை வீச போகுது. அது கர்த்தர் அருளுகிற வாசனையா இருக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 45 8, 9 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா?
தந்தத்தினால் செய்த அரமனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போளம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். இந்த கர்த்தர் அருளுகிற வஸ்திரத்தின் வாசனை அப்படின்றது மணவாளன் மணவாட்டிக்குரிய வாசனை. அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு கல்யாண வாசனை அடிக்க போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், அவனுக்கு அந்த திருமண வாசனை அவன் மேலே வீச ஆரம்பிச்சிருச்சு, அந்த மங்களகரமான வாசனை வீச ஆரம்பிச்சிருச்சு, முகத்தில் ஒரு திருமண கலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த கல்யாண வாசனை, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து வாசனையும் இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய சுப காரியங்கள் இன்னைக்கு பிறகு நடக்கும். அதுதான் இந்த வாசனைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடையாளம். அல்லேலூயா. தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. இது ஒரு மாப்பிள்ளை பெண்ணை திருமணம் செய்வதற்கு புறப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய அரண்மனையிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது சும்மா கிளம்புவாரா? மனைவியை கல்யாணம் பண்ண போகும்போது சும்மா கிளம்புவாரா? தூள் கிளப்புற ஸ்ப்ரே வாசனை எல்லாம் அடிச்சுட்டு கிளம்புவார். ஆனால் இந்த வாசனை எல்லாம் தூக்கி சாப்பிடுகிற ஒரு விசேஷித்த இல்லற வாழ்வின் வாசனையை கர்த்தர் கொடுப்பார். ஒரு மன வாழ்வின் வாசனையை அவன் மேல அன்னைக்கு போடுவார். பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்யாண கோட்டை சீக்கிரத்துல எல்லாம் யாரும் தூக்கி போட மாட்டாங்க. கல்யாண சாரியை ஈஸியாலாம் போட மாட்டாங்க. அப்படியே அந்த கரையம் அரிச்சா கூட அதை வச்சு பாதுகாப்பாங்க. ஏன்னா அது அவர்களால் மறக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு சென்டிமெண்டான ஒரு காரியங்கள். அதெல்லாம் நம்முடைய மனசு சம்பந்தப்பட்டது, நம்முடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள். அப்போ மாப்பிள்ளை கிளம்பும் பொழுது எப்படி கிளம்புறாராம்? தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து. அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அரண்மனை மாதிரி வீட்டிலேருந்து உங்கள் பிள்ளைகளை புறப்பட பண்ணுவார். சிலர் சொல்லிங்க, நான் குடிசையில் கிடக்கிறேன், ஆண்டவர் கோபுரத்தில் உட்கார வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் ஆல்ரெடி. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். அதுக்கு தான் கர்த்தர் அருளும் வயல்வெளியின் வாசனையை உன் மேல போட்டுட்டார். அந்த கர்த்தர் அருளுகிற வயல்வெளியின் வாசனை, கர்த்தர் போடுகிற வருமானத்தின் தொழிலினுடைய வாசனை, வேலையினுடைய வாசனை, குப்பையில கிடந்த ஒன்ன கோபுரத்தில் உட்கார வச்சிருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல சொந்த அரண்மனை மாதிரி வீடை ஆண்டவர் கட்ட உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எனக்கெல்லாம் வீடு கட்டுற அளவுக்கு வசதி எங்க பிரதர் இருக்கு. சிலர் சொல்லுவீங்க, எனக்கு ஹஸ்பண்ட் இருந்திருந்தா எனக்கு வீடு கட்டி கொடுத்துருப்பாரு பிரதர், எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை, என் ஹஸ்பண்ட் மரித்து போய்விட்டார், இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு அதுக்கு வழி இல்லைன்னு சொல்லுவீங்க. சில பிள்ளைங்க, எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தா எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொடுத்துருப்பாரு, எங்கள் அப்பா உயிரோடு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் உலக பிரகாரமான அப்பா உயிரோடு இருக்காரோ இல்லையோ, உங்கள் பரலோக அப்பா உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உயிரோடு இருக்கார். அவர்கிட்ட போய் நின்றுட்டு, ஆண்டவரே, தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் ஆதரவில்லாத விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறேன். அப்படி ஆதரவில்லாமல் நான் கிடக்கும் பொழுது தனிமைப்பட்டிருக்கிற எனக்கு வீடு வாசலை கட்டி கொடுத்து கட்டுண்ட என்னை விடுதலாக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு நீங்கள் போய் நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வீடு வாங்கி கொடுப்பார். ஆண்டவர் வீடு கட்டி கொடுப்பார். இது ஆண்டவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் பார்த்துருக்கிறேன், எவ்வளவு ஏழை பிள்ளைகள், சாப்பாட்டை கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்த பிள்ளைகள், அடுத்த வீடுகளில் போய் பாத்திரம் துளைக்கி துணி துவைச்சி சமையல் பண்ணி கொடுத்த பிள்ளைகள், எத்தனையோ பேர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு சொந்த வீட்டை என் கையால் நான் திறந்து வச்சிருக்கிறேன். அதான் சொல்கிறேன், ஆண்டவர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. வீடு வீடாக பாத்திரம் கழுவ போன ஒரு தாய், வீடு வீடாக சமையலுக்கு போன ஒரு தாய் தன்னுடைய பேரனுக்காக 3 மாடியில் வீடு கட்டுறதை இந்த கையால் திறந்து வச்சேன். அந்த தாயுடைய சந்தோஷத்தை பார்க்கணுமா? அவ்வளவு சந்தோஷம்.
அவ்வளவு சந்தோஷம். நான் கூட அந்த அம்மா சொல்லும்போது நினச்சேன், ஏதோ ஒரு சின்ன குட்டியோண்டு ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மாளிகை மாதிரி 3 மாடியில். அவங்க சொல்கிறாங்க, என் பையன் கஷ்டப்படக்கூடாது இல்லையா, அதனால் அவனுக்கு ஒரு போர்ஷன் அவன் இருக்கட்டும், 3 போர்ஷன் அவனுக்கு வாடகை விட்டா, வாடகை வந்தால் என் புள்ள சாப்பிடுவான் இல்லை, அவனுக்கு வேலை இல்லை கொஞ்சம் நாள் இல்லைன்னாலும் அதை வச்சு என் பிள்ளை சாப்பிடணும் இல்லை, அதுக்காக என் பிள்ளைக்காக வேண்டி நான் இதை செய்திருக்கிறேன் அப்படின்னு அந்த தாய் வந்து சொன்னதை கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம ஆண்டவர் கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கன்ற மாதிரி பிச்சுக்கிட்டு கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். அதான் இந்த வசனம், தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலமும் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதா இருக்கிறது சொல்லிட்டு நீ கிளம்பி போவ. சொல்றாரு, உமது நாயகிகளுக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய சர்க்கிள்ல அரசரின் குமாரத்திகளாகிய ராஜஸ்திரீகள் உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு ராஜகுமாரத்திகளை கொடுப்பார், உங்க ராஜகுமாரத்திகளுக்கு ராஜகுமாரன் ஆண்டவர் கொடுப்பார். ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி உங்க பிள்ளைகளுடைய கல்யாணம் நடக்க எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் ராஜ தோரணை வரலன்னா இன்றைக்கு ராஜ தோரணைக்கு அவர்களை கொண்டு வருகிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறான், உமது அடியானுக்கு நீர் கட்டித்தந்த வீடு எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தரலாம். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் வீட்டுக்குள்ள வர முடியாதபடிக்கு உள்ளுக்குள்ளால என்ன காரியங்கள் துர்வாசனை வீசுகிற குணாதிசயங்கள் பாட்டில்கள் எது இருந்தாலும் இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. உன் வீடு இயேசு நடமாடுகிற அரண்மனையா இருக்கும், ராஜாதி ராஜா அரண்மனையா இருக்கணும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அரண்மனை அப்படின்னு உடனே நீங்க பெரிய பில்டிங் தான் அரண்மனைன்னு இல்லை, ராஜா உட்கார்ந்து இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் அது ஒரு பெரிய அரண்மனை தான். அல்லேலூயா. நம்ம ராஜாதி ராஜாவாம் வீட்டுக்குள்ளால இன்னைக்கு எழுந்து வர ஆயத்தமா இருக்காரு. இன்னைக்கு தனிமையா கிடக்கிற உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் நோக்கி பார்க்கிறார். வயசுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அற்புதம் செய்கிற ஆண்டவர், வயசுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உனக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்க அவர் இன்றைக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய மனக்குமரல் என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும். சில பிள்ளைகள் தேவையில்லாத தவறான தொடர்புகளிலே, என் புருஷன் இருக்காரு, என் மனைவி இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு அவர்கள் மேல ஆண்டவர் ஒரு புதிய வாசனையை போடுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுகிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அவள் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அப்படின்னா இன்றைக்கு பிறகு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ராஜ வாழ்க்கையா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தரித்திரத்தின் வாழ்க்கை அல்ல, ராஜ வாழ்க்கையா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, உன்னத பாட்டு 2:4 சொல்லுகிறது, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். விருந்து சாலைக்குள்ளே நீங்க போவீங்க. நிறைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகியும் இன்னும் விருந்து சாலை உறவுகள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய குடும்பங்களில இப்படிப்பட்ட அந்த விருந்து சாலை அனுபவங்கள் இல்லாதபடிக்கு காணப்படுகிற எல்லா கட்டுகள் ஆண்டவர் ஒட்டச்சி அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். விருந்து சாலைக்குள்ளே அவர்களை நான் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோ நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை தான் குடும்ப வாசனை. கர்த்தர் அருளும் வஸ்திரத்தின் வாசனை அப்படின்னா நல்ல குடும்ப வாசனை. குடும்ப பாங்கான ஒரு மனைவி, குடும்ப பாங்கான ஒரு புருஷனை ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்து உங்களை அழகாக ஆசீர்வதிச்சு உங்களை பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு நான் ஒரு வல்லமை கொடுத்திருக்கிற மகளே, அந்த வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு நான் ஒரு வாசனையை வைத்திருக்கிறேன், அந்த வேதத்தின் வாசனையை தரித்துக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்.
விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று சொன்னீரே. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் என் பிள்ளைகள் வழியாக இனி கடந்து வருவதில்லை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு ஒரு மனுஷனுக்கு வெற்றியை தரும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, வாழ்க்கையிலே தோற்று போன பிள்ளைகள், வியாபாரத்திலே தோற்று போன பிள்ளைகள், ஊழியத்திலே தோற்று போன பிள்ளைகள், படிப்பிலே தோற்று போய் நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவை கொடுத்து அதன் நிமித்தம் இவர்கள் வெற்றி நடை போட்டு இந்த பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே வரும்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதி. கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை இவர்கள் மேல போட்டு இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் கையிட்டு செய்கிற தொழிலின் வாசனை இவர்களுக்கு வருமானங்களை கொண்டு வருவதாக, முன்னேறுவதற்கு சிறப்பு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கட்டும். ஒருவேளை அரசாங்க தேர்வுக்காக நான் பல முறை முயற்சித்த பிறகு ஒரு பேங்க் உத்தியோகத்திற்காக எத்தனை முறை நான் எக்ஸாம் எழுதி இருக்கிறேன். எனக்கு வழி தரக்கலையே கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளை. எனக்கு ஒரு வேலை கிடைச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்குவேன். அவங்க இத்தனை வருஷம் எனக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்பமா அவங்க நிழல்ல நான் இருக்கிறேன்னு கண்ணீரோடு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து, எங்க அப்பா அம்மாவை நான் சொந்த வீட்டுல வச்சு ஆசை பார்க்கணும், பார்த்து ஆசைப்படணும். எங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டது போல அவங்கள சொந்த வீட்டுல வச்சு நான் அழகு பார்க்கணும். ஆசையோடு நிற்கிற வாலிப பிள்ளைகள் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நல்ல வேலைக்கான வருமானத்திற்கான வழியை தாங்க ஆசையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். நீ நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். என் பிள்ளைங்க நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றுங்க. இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் என் குடும்பத்தில் இன்னும் அப்பா ரட்சிக்கப்படலை, அம்மா ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, புருஷன் ரட்சிக்கப்படலைன்னு கண்ணீரோட வந்திருக்காங்க. இந்த புருஷன் கூட என்னால வாழ முடியலன்னு எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீர் வடிச்சிட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த கூட வாழ முடியலையேன்னு கண்ணீரோடு வந்திருக்காங்களோ அந்த புருஷன்மார்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ரட்சிப்பின் வாசனையை அவர்கள் மேல போட்டு துர்வாசனைகளை அப்புறப்படுத்தி, மரணத்திற்கு ஏதுவான வாசனைகளை அப்புறப்படுத்தி, ஜீவனுக்கு ஏதுவான ரட்சிப்பின் வாசனை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் மேல போட்டு என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. ஆச்சரியமாய் அவர்களிடத்தில் மாற்றங்களை கொண்டு வர. எந்தெந்த புருஷன்மார்கள் என் மனைவி எனக்கு கிடைப்பாளா, கோவிச்சிட்டு போய் டைவர்ஸ் வழக்கு போட்டாலே, எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னும் வரலையே, அன்றவரே என் மனைவி எனக்கு வேணும்னு சொல்லி வாலிப தம்பிமார்கள் கதறி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். டைவர்ஸ்ல பிடிவாதமா இருக்காளே கண்ணீரோடு நிற்கிற வாலிப தம்பிமார்களை கண்ணோக்கி பாரு. அவருடைய மனைவிகளின் இருதயத்தின் கடினம் இன்றைக்கு மாறட்டும். அவருடைய இருதயத்தில் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவின் வாசனை இறங்கட்டும். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்கிற வார்த்தையின் வாசனை அவர்களுக்குள்ள இறங்கட்டும். நிபந்தனையற்ற விதத்தில் புருஷனோடு சேர்ந்து சந்தோஷமாய் வாழும்படிக்கு உம்முடைய ஸ்தானாதிபதியாய் பலிபீடத்தில் நின்று என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்ய இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும்
தேவனின் அன்பு ஊழியங்கள் 9841446999. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 994119